ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதையெல்லாம் நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க? என்னால் உங்களுக்கு இனிமேல் நான் எதுக்குமே மாறணுங்கிறதுலாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். எனக்கு இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் ஒரு சில இதில் நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம்மா நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க, எனக்கு அதுலெல்லாம் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே நான் இனிமேல் எதையும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதில் புரியுதா புரியலையான்னு தெரியலை அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நான் இனிமேலாம் ஒரு சில விஷயத்தில் மாற்றணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போ என்ன தேவையோ அதை தான் நான் மாற்றணுங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறோன்னே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம அதுக்கு மேலே அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே உங்களுக்கு நான் எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம எதுக்குமே இனிமேலாம் யாரையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒரு சில விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட நம்ம உடன்பாடாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு எதுக்கு வேணுமோ அதை நம்ம யோசிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. நம்ம அதெல்லாம் இவங்கக்கிட்டையெல்லாம் சொல்லி என்னப்பா ஆக போகுது? சொல்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இவங்களுக்கு அதுலெல்லாம் நம்ம ஒரு சில விஷயத்தில் சில காரணங்கள்தான் நம்ம தான் இது பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இதிலெல்லாம் இருக்கக்கூடிய காரணங்களுங்கிறது புரிய மாட்டேங்குது. உனக்கே தெரியும் எல்லாமே எனக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க எடுத்துக்கிறதுக்கான இதை நம்ம தான் யோசிக்கணுமே தவிர, அவங்க சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுல நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஏன்னா அவங்களாலேயே இந்த விஷயத்த நம்மளால் மாற்றிக்க முடியலைங்கிறப்போ நம்ம ஏன் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி உனக்கு புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் காரணத்தை இது பண்ணிக்காதீங்க. ஒரு சில விஷயங்களில் ஒரு சில இது நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி அவங்களாலலாம் இதெல்லாம் மாற்றிக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது என்ன இதோ அதை நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு சில விஷயங்களில் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வீட்டில் எதையுமே நம்மளை வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு, சரி ஓகே நம்ம இதுக்கு அடுத்தது என்ன இதை பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். போக போக அவங்களுக்கு எந்த விதத்தில் என்னென்ன மாதிரி வேணுமோ அந்தந்த விதத்தில் அவங்கவுங்க அதை பார்த்துக்குவாங்க, பண்ணுவாங்க. நம்ம சொல்ல வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.